والله غفور رحيم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் பற்றி ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தினுடைய மிகப்பெரிய சர்தாராக தலைமைத்துவத்துக்கு தகுந்த தலைமைத்துவத்தினுடைய கண்ணியத்தையும் மரியாதையும் உலகத்திற்கு சொல்லிக் கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒப்பற்ற தலைவர்தான் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உலகிலே அவர்களுக்கு நிகராக இன்னொரு தலைவரை யாரும் அறிமுகப்படுத்த முடியவில்லை. அப்படிப்பட்ட ஒரு பேமிசாலாக, உதாரணமற்றவர்களாக அவர்களுடைய வாழ்க்கையிலே தலைமைத்துவத்தை பேணி நடந்து வாழ்ந்து வழிகாண்பித்தார்கள். மறைந்தும் வழிகாண்பித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள்தான் சொன்னார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சய்யிதுல் கௌமி ஹாதிமுஹும் என்றார்கள். ஒரு கூட்டத்தின் தலைவன் யார் என்றால் அந்த கூட்டத்திற்கு அவர் பணிவிடை செய்யக்கூடியவராக இருக்க வேண்டும். தலைமைத்துவத்துக்கே ஒரு மாற்றமான ஒரு விளக்கம் இது. நாம் விளங்கி வைத்திருக்கக்கூடிய தலைமைத்துவத்துக்கு மாற்றமான விளக்கம் இது. தலைமைண்டாவே, தலைவர்ண்டாவே மற்றவன்லாம் அவனுக்கு தொண்டு செய்யணும். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாருங்க, நம்மளை மாத்தி யோசிக்க சொல்றாங்க. தலைவன்டாவே, சையீதுண்டாவே தலைவன், தலைவன்டாவே யாருண்டா அவர் அந்த கூட்டத்திற்கு பணிவிடை செய்யக்கூடியவராக இருக்கணும். கூட்டமெல்லாம் அவருக்கு பணிவிடை செய்வதில்லை, அவரல்ல தலைவர். தலைவர்களும் விளங்க வேண்டும், தொண்டர்களும் விளங்க வேண்டும். தலைவன் என்பவனுக்கு அர்த்தம் என்னவென்றால் அந்த கூட்டத்திற்கு பணிவிடை செய்ய வேண்டும். பணிவிடை செய்யும் பொழுதுதான் அவன் தலைவனாக மாறுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கூட்டத்திற்கு தலைமைத்துவம் என்பது பணிவிடை செய்வது. எப்படிப்பட்ட பணிவிடை செய்தார்கள்? அந்த கூட்டத்தோடு, அந்த மக்களோடு மக்களாக தன்னை இணைத்துக் கொண்டார்கள். தன்னையும் அவர்களிலே ஒருவராக பதிவாக்கி கொண்டார்கள். அது மனதிலே உள்வாங்கப்பட்டால் தான் அந்த மக்களோடு இரண்டரை கலக்க முடியும். ஒரு நாள் பொழுது தோழர்களோடு நபி அவர்கள் வெளியிலே சென்று வரும் பொழுது மாலை சாய்ந்து விடுகிறது. இரவு ஏற்பட்ட ஒரு இடத்திலே வனாந்தர பகுதியிலே, பாலைவனத்திலே தங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுகிறது. தங்குகிறார்கள் தோழர்களோடு. அந்த நேரத்தில் ஒவ்வொருத்தரும் சொல்றாங்க, தோழர்கள், நான் போய் சமைப்பதற்கு தயாராகிறோம், நாங்க போய் ஒருத்தர் ஆட்டை வாங்கிட்டு வரேன், நாங்க போய் ஒருத்தர் சட்டியை வாங்கிட்டு வர்றோம், நான் போய் சமைக்கிறதுக்கு உண்டான பொருட்களை வாங்கிட்டு, ஒவ்வொருத்தராக ஒவ்வொரு வேலையை பகிர்றாங்க. தோழர்கள் சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க இங்கே உட்கார்ந்துறீங்க, நாங்கெல்லாம் போய் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வர்றோம் அப்படின்னு கிளம்புற நேரத்தில் அந்த கூட்டத்தின் தலைவன் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலைவர் சொன்னார்கள், நான் போய் விறகு பொறுக்கிட்டு வரேன்னு சொன்னாங்க. அவர் தாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் போய் விறகு பொறுக்கிட்டு வரேன்னாங்களாம். சமைப்பதற்கு ஒருத்தர் ஆட்டை அறுக்க போகிறார், ஒருத்தர் பொருட்களை வாங்க போகிறார், ஒருத்தர் சமைக்கக்கூடிய உணவுகளை வாங்க போகிறார். ஆனால் நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், கூட்டத்தின் தலைவர் அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் போய் விறகு பொறுக்கிட்டு வரேன். இன்னைக்கு நினைச்சு பார்க்க முடியுமா? நம்ம தலைவர்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய நல்லாளா இருந்தாலும் சொல்லுவாங்க, தலைவர்னா அப்படி இருக்கணும். அவர்கிட்ட கூட இதை பார்க்க முடியாது. அவ்வளோ பெரிய ஒரு உதாரண புருஷராக இந்த உலகத்திலே ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்தார்கள். அதுதாங்க தலைமை.
அப்படிப்பட்ட தலைமை இருந்ததனால் தான் அந்த தோழர்கள் கஞ்சாடைக்கு கூட கட்டுப்பட்டார்கள். கஞ்சாடைக்கு கூட. ஒரு உதாரணம் சொன்னா விளங்குன்னு நினைக்கிறேன். கணவன் அவனுடைய தாய் தந்தைக்கு முன்னால் அவளுடைய மனைவி அந்த கஞ்சாடையில் இவன் எப்படி கட்டுப்பட்டு போகிறான், அதே போல தோழர்கள் கட்டுப்பட்டு போனார்கள். கஞ்சாடைக்கு கட்டுப்பட்டு போகக்கூடிய அளவுக்கு அந்த தோழர்களை உருவாக்கி வைத்திருந்தார்கள் என்றால், அந்த தோழர்களை மிரட்டி அல்ல, அதட்டி அல்ல, அந்த தோழர்களுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி, அல்லாவின் அச்சத்தை ஏற்படுத்தி, தன்னுடைய பயம் இல்லைங்க. நபியை பார்த்து தோழர்கள் பயப்படல, நபியை பார்த்து அல்லாஹ்வுடைய பயம் அவர்களுக்கு வந்தது. இன்னைக்கு யாரை பார்க்க முடியும் அப்படி? எத்தனையோ தலைமைகளை பார்க்கிறோமே, வீட்டிலே தலைவனை பார்க்கிறோமே, தந்தையை பார்க்கிறோமே. கட்டின மனைவியே பயப்படுவதில்லை, பெத்த குழந்தைகள் எங்கே பயப்பட போகிறது? இதே போல ஒவ்வொரு வாத்தியாருக்கு எங்க மாணவர்களுடைய பயம்? மாணவர்கள் கூட வாத்தியார் பயந்துகிட்டு இருக்கான்னு சொல்லலாம். எனவே ஆளுகிறவர்கள் வாழுகிறவர்களுக்கு பயந்து உட்கார்ந்து இருக்கிறார்கள். ஒரு முடிவெடுக்க முடியல. எனவேதான் தலைமைத்துவம் என்பது அந்த மக்களோடு இரண்டரை கலந்து, அந்த மக்களுடைய எல்லா வகையான இன்ப துன்பங்களிலும் பங்கு கொண்டு ஒரு தலைவன் அதிலே புரளும் பொழுதுதான் அது கூட்டத்தின் தலைவனாக அங்கீகரிக்கப்படுகிறார். அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சய்யிதுல் கௌமி காதிமுஹும். கூட்டத்தின் தலைவர் யார் என்றால், கூட்டத்தின் தலைவன் யார் என்றால் அவர்களுக்கு பணிவிடை செய்யக்கூடியவர் தான் என்றார்கள். இன்ஷா அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு அர்த்தமுள்ள தலைமையை யாரெல்லாம் தலைமை ஸ்தானத்தில் இருக்கிறோம், எந்தெந்த நிகழ்வுகளிலே, அப்படிப்பட்ட இடங்களிலெல்லாம் நபி அவர்களுடைய அந்த தலைமைத்துவத்தினுடைய தத்துவத்தை பின்பற்றலாமா? சொல்லுங்க, நீங்க கூட நாளைக்கு தலைவராகலாம். அதனால அப்படிப்பட்ட நிலை நமது ஒவ்வொரு வாழ்க்கையினுடைய எல்லா நிகழ்வுகளிலும் அந்த தலைமைத்துவத்தினுடைய தத்துவத்தை விளங்கக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் தருவானாக. தலைமைத்துவத்தில் இருக்கக்கூடியவர்களும் இப்படிப்பட்ட தத்துவ ரீதியில நபி அவர்கள் வாழ்ந்த தலைமைத்துவத்தினுடைய அந்தஸ்தை உணர்ந்து வாழக்கூடியவர்களாக அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. இன்ஷா அல்லாஹ் நாளை சந்திப்போமா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.